என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலரை கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே. சின்ன பொண்ணு நீ ஆசைப்பட்டேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன் பாத்துக்க. ஆமாங்க, பொண்டாட்டி ஆசைப்பட்டதுனாலதான் எல்லா புருஷனும் நகை கடைக்கு வராங்க. அவங்களா ஆசைப்பட்டு என்னைக்கு தான் கூட்டிட்டு வர போறாங்க? சின்ன பொண்ணு, எல்லா புருஷனும் பொண்டாட்டிய ஒரு இடத்துக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அந்த இடம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இந்த ஆளு ஏதோ எசக்க பசக்க சொல்ற மாதிரி இருக்கு. எந்த இடங்க அது? வேற எந்த இடம்? நம்ம வீட்டு கிச்சன் தான். அங்க நீ ஒழுங்கா வேலை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க, ஆமா, ஆசைப்பட்ட உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எப்படிங்க? அதுவாடி, வெளியில ஒரே வெக்கையா இருக்கு. இந்த கடை தான் ஏசியா இருந்துச்சு, அதான். ஓ அப்படியாங்க? அது மட்டும் இல்லடி, இப்ப ஜவுளி கடைக்குள்ள ஏசி இருக்குன்னு சொல்லி போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னங்க ஒரு டாப் மட்டும் வாங்கிக்கிறேன்னு வெறும் 300 rupees தான் சொல்லுவேன். ஆமாங்க, போன மாசம் கூட ஒரு டாப் வெறும் 300 ரூபாய்க்கு தானே வாங்கினேன். டாப் 300 ரூபாய்க்கு தாண்டி வாங்குற. அதுக்கு மேட்சிங்கா பேண்ட் இல்லைன்னு சொல்லி அதை ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குற. அப்புறம் மேட்சிங்க்கு சால் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குற. அப்புறம் அதுக்கு மேட்ச கம்மல் வளையல்னு சொல்லி அதை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற. சும்மா ஏசி காத்து வாங்கலான்னு போனதுக்கே போன மாசம் 1000 ரூபாய் பட்ஜெட்ல அழுது வச்சாச்சு. பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம், கணக்கு பார்த்தா எப்படிங்க? அதான் இந்த மாசம் கணக்கே பார்க்க வேண்டாம், ஓசிலேயே ஏசி காத்து வாங்கலான்னு சொல்லிட்டு நகை கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்து என்னங்க ஒரே ஒரு செயின் மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி ஐடியா? அட பாவமே, இந்த ஆளு செம கிரிமினல் ஐடியா போட்டிருக்காரு. என்னங்க அங்க ரொம்ப சூப்பரா டிசைன்லாம் இருக்குங்க, வாங்கங்க அங்க போய் பாப்போம். இங்க கூட தான் ஒரு ஃபிகர் செம சூப்பரா இருக்கு, எங்க நின்னு பார்க்க விடுறா? வாங்கங்க, அது பொண்ணு இல்லங்க, பொம்மை. என்னது பொம்மையா? பொம்மையா இம்புட்டு நேரம் வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தான். கடவுளே, கர்மம். சரி, உனக்கு பிடிச்ச நகையே பாரு. எங்க நகையில என்னங்க பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் கண்ணு இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பேங்க. நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே வாரேன். உலகில் ஏழல்ல அதிசயமே, வாய் பேசும் பூவேணி எட்டாவது அதிசயமே. ஐயோ ஐயோ ஐயோ, எம்புட்டு அழகா இருக்கு இந்த நெக்லஸ். இங்க போனாரு என் புருஷன். அது பொண்ணு இல்ல பொம்மைன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இன்னும் இந்த மனுஷனை காணுமே. யோ சின்னதர, இங்க வாயா. வரண்டி, ஏன் இப்படி பட்டிக்காட்டு கார முட்டாய் கடையை பார்த்த மாதிரி வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? யோ, நகை கடையை இப்படி பார்க்கலனாதான் அதிசயம். பொண்ணுங்க கண்ணு காண்டவன் படைச்சது எதுக்காக தெரியுமா? இந்த மாதிரி நகைங்களை பாக்குறதுக்கு தாயா. இந்த கண் ஈஸ்வரி எத்தான் தண்டி இருக்கு கண்ணு, நிறைய பாப்பா போல தெரியுத. என்னங்க அங்க பாத்தீங்களா அந்த நெக்லஸ் எம்புட்டு அழகா இருக்குன்னு? ஆமாண்டி, நல்ல அழகாத்தான் இருக்கு. என்னங்க ஒன்னு சொல்லவா, எனக்கு அந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. ஓ, இந்த நெக்லஸ் அடி? ஆமாட்டி, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஒண்ணு பண்ணவா, நாளைக்கு வேணா வந்து. யோ சோடா புட்டி கண்ணாடி ஒன்னதாயா? ஆஹா, எம்புட்டு அழகா இருக்கு. ஏதோ சொல்ல வந்தாரு, அதுக்குள்ளட்டி இந்த சொட்டமண்டை வந்து கூட்டிட்டு போறானே. யோ, அந்த பொம்பளை பொம்மைய உரசி பார்த்தது யாரு? நீதானையா? யோ சொட்டத்துல பக்கத்துல நிக்கிறது என் பொண்டாட்டியா? எதுனாலும் வாரியா, கொஞ்சம் தள்ளி போய் பேசுவோம். ஐயோ வா, அங்க போய் பேசுவோம். இவ காதுல விழுந்துச்சுன்னா நம்மள காரி துப்புவால. ஐயோ, நாளைக்கு வந்து நீ ஏதோ சொல்ல வந்தாரு. என்ன சொல்லியிருக்க போறாரு? நாளைக்கு வந்து இந்த நெக்லஸை உனக்கு வாங்கி தரேன்னு சொல்ல வந்தாரு. அதுக்குள்ளட்டி இந்த சொட்டம்ப தலை வந்து கூட்டிட்டு போயிட்டான். என் புருஷன் ஆளு பாக்குறதுக்கு எலும்பு கூடு மாதிரி இருந்தாலும் என் மேல எம்புட்டு பாசமா இருக்காரு. இனிமேல் என் புருஷன் கூட சண்டையே போடக்கூடாது. அவருக்கு பிடிச்சதா சமைச்சு போட்டு சும்மா அசத்தி. அது மட்டும் இல்லாம ஸ்டேட்டஸ்ல என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வைக்கணும். தாலி கட்டி வந்தவள தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானே தங்கமான புருஷன் அப்படின்னு கூட ஸ்டேட்டஸ் வச்சுக்கணும். என்னடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்படியே திடீர்னு போயிட்டேனே. அது வந்துங்க. ஆமா, அது இருக்கட்டும், எதுக்கு அவர் உங்களை கூட்டிட்டு போனாரு? அது வேற ஒண்ணும் இல்லட்டி, யாருக்கிட்டயோ நீ தங்கமான மனுஷன்னு என்னை பத்தி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, யாரு கேட்டாலும் என் புருஷன் தங்கமான மனுஷன் தான் சொல்லி வச்சிருக்கீங்க. நல்லா சொன்னப்போ அதான் நான் தங்கமான என்ன உரசி பார்க்க கூட்டிட்டு போனாங்க. என்னது, உரசி பார்க்கவா? ஆமாண்டி, உரசி பார்க்கதான். இப்ப என்ன சொல்லு? ஆமா, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போனேனே, அது என்னது? அதுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நாம வேணா நாளைக்கு வந்து அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து நீ இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அதான் நாளைக்கு வந்து மறுபடியும் இந்த நெக்லஸ பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு சொன்னேன். வேணா நாளை கழிச்சு கூட வந்து பார்த்துட்டு போலான்னு சொல்ல வந்தேன். இந்த பாவி என் ஆசையில இப்படி ஒரு லாரி மண்ணலி தட்டிட்டானே பரதேசி பையலு. அடியே, நாம நகை கிடைக்கல எதுக்கு வந்தோங்கிறத மறந்துடாத. ஏசி காத்து வாங்கதான், அதை மட்டும் வாங்கிட்டு போகணும், நகையெல்லாம் வாங்கிட்டு போக கூடாது, சரியா? வாங்குறதுக்கு காசு இல்லைனாலும் வக்கனைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சே, ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது.
புருஷன்கிட்ட கேட்டா மந்த் எண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆளு தரமாட்டேக்காரு. எப்படியாவது என் மாமியார்கிட்ட கறந்துடணும் இத. என்ன பண்ணலாம்? சரி, பிளானை போட்ட வேண்டியதான். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலே அண்ணன் தண்ணி இல்லாமலே இன்னும் ஏங்குறேன். பரவாயில்ல அத்தை, சூப்பரா பாடுறீங்களே. ஆமாண்டி. ஆனா அத்தை, உங்களால பாட்டு மட்டும்தான் பாட முடியும், நான் சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன மருமகளே சொல்ற? ஆமாத்த, அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் எதுக்கு தான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன். அதுக்கு சரிப்பட்டு வருவேனா வரமாட்டேன் நானு. ஐயோ அத்தை, நீங்க இதுக்கெல்லாம் சரிப்பட்டே வர மாட்டீங்க அத்தை. மருமகளே என்ன கடுப்பேத்தாத. முதல்ல நீ என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் அதுக்கு சரிப்பட்டு வருவேனா வரமாட்டானான்னு பாக்கலாம். எந்நேரமும் வாயை திறந்தா பாட்டு பாடுறீங்க, அப்படி இல்லைன்னா என்னை பத்தி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ரெண்டை தவிர ஒண்ணு செய்யணும், முடியுமா அத்தை? அப்படி என்ன செய்யணும் அதை சொல்லுடி முத. அத்தை, ஒரு நாள் வெறும் 8 மணி நேரம் உங்க திருவாய மூடிக்கிட்டு இருக்கணும், முடியுமா அத்தை? என்ன சொல்ற மருமகளே, சரியா புரியலையே. அத்தை, அதாவது ஒரு 8 மணி நேரம் உங்களால மௌன விரதம் இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் பெரிய எஸ்பிபி பேத்தி மாதிரி பாடிக்கிட்டே இருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரம் பாடாம பேசாம வாயை மூடிட்டு இருக்கணும். 8 மணி நேரம் முடியும்னா சொல்லுங்க. 8000 ரூபாய் ஆச்சு, 5000 ரூபாய் பெட்டு கட்டுறேன் 8 மணி நேரத்துக்கு. 5000 ரூபாயா? அது பேசணும் இது பேசணும்னு மேடையில ஏத்தி நம்மள பேசவா சொல்றா? எதுவுமே கிடையாது, சும்மா பேசாம தானே இருக்கணும். இருந்துட்டா போச்சு. ஆஹா, அத்தை வசமா மாட்டிக்கிட்டாங்க. சரின்னு சொல்ல போறாங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் தர போறாங்க. அடியே வளர்ந்துகிட்ட மருமகளே. சொல்லுங்க குட்டவாத்து மாமியாரே. ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா நான் உங்களுக்கு 5000 ரூபாய் தந்துடுறேன். எப்படி? ஓகே ஓகே, எப்படியாவது இன்னைக்கு பேசாம இருந்து 5000 ரூபாய் ஜெயிச்சிடணும் கடவுளே. அத்தை, ஏதோ பேசுன மாதிரி கேட்டுச்சே. அத்தை, லைட்டா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல உங்க பட்டு புடவை, அப்புறம் நீங்க ஃபங்க்ஷனுக்கு போட்டு போன ட்ரெஸ் எல்லாம் இருக்குத, அதான் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு வரலான்ட்டு போறேன். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா என்னை கூப்பிடுங்க. என்னத்த? அடியே அத்தை மாமியாரே, இந்த பட்டு புடையில தாண்டி வச்சிருக்கேன் உனக்கு ஆப்பு. என்ன இன்னைக்கு வானிலை இருக்கையில மழை வரும்னு சொன்னானே, அதை பிளான் பண்ணி தானே இவங்க கிட்ட பெட்டும் கட்டி வேணும்னே நல்ல காஸ்ட்லியான பட்டு புடவைய மேல காய போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் மழை வர மாட்டேங்குதே. ஐ, மழை வந்துருச்சு. மழை வந்தது தெரியாத மாதிரி இந்த பக்கம் திரும்பி நின்னுப்போம். ஆஹா, மாமியார் கத்துறாங்க கத்துறாங்க. என்னத்த இப்படி கத்துறீங்க, என்னாச்சு? ஐயோ அத்தை, நீங்க ஃபீல் பண்றீங்கிற தெரியுது, டென்ஷன் ஆவறீங்கன்னு தெரியுது. ஆனா என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலத்த. ஓ, மழை பெய்தா? ஆமாத்த, நல்ல மழை பெஞ்சு நாடு செழிச்சாத்தானத்த விவசாயம் பெருகும், எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஓ, மழை பெய்யறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா? ஓ, பச்சி சச்சி கேக்குறீங்களா? ஐயோ அத்தை, நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னே புரியலத்த. நான் வேணா சூட பச்சி போண்டா போட்டு எடுத்துறவத்த. அத்தை, நீங்க பேசுறது சுத்தமா புரியலைங்க. அடியே அறிவு கிட்ட மருமகளே, மொட்டை மாடியில என் காஸ்ட்லி பட்டு புடவை காய போட்டலடி. இப்ப பாரு மழை வர்ற மாதிரி இருக்கு. 2-3 தூறல் கூட விழுந்துருச்சுடி. போய் என் பட்டு புடவை எடுத்துட்டு வாடி. அது என்ன வேலை தெரியுமா? அதை நான் எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கேன் தெரியுமாட்டி? போடி, அதை எடுத்துட்டு வாடி. அத்தை, ஒரு முக்கியமான விஷயத்த, பட்டு புடவை எடுக்க முன்னாடி நீங்க ஒரு 5000 எடுத்தா நல்லா இருக்கும். என்னடி சொல்ற? ஆமாத்த, நான் போய் பட்டு புடவை எடுத்துட்டு வரேன். நீங்க என்கிட்ட பெட்டு கட்டினீங்கல்ல, தோத்து போயிட்டீங்க. முதல்ல 5000 எடுத்து வைங்க. ஐயோ ஐயோ, இப்படி பிளான் பண்ணி என்ன கழுத்தை எடுத்துட்டாலே. அவசரப்பட்டு பட்டு புடவைக்கு பேசி இப்படி 5000 ரூபாய் போச்சே. அத்தை, புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு 5000 எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இந்தாடிமா, நீ கேட்ட 5000 ரூபா. இப்படி அநியாயமா தோத்து போயிட்டேனே. நீங்க தோத்து போகலத்த, பிளான் பண்ணி உங்களை தோத்து போக வச்சதே நான் தான். நான் 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுக்கணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் மாஸ்டர் பிளான் போட வேண்டியது இருக்கு. எது எப்படியோ நாம ஆசைப்பட்ட மாதிரி அத்தைக்கிட்ட 5000 கறந்தாச்சு. அத்தை பட்டு புடவை எடுக்கணும் ஆசையா இருக்கு, ஒரு 5000 கொடுங்கன்னா கொடுக்கவா போறாங்க? அதான் இப்படி ஆட்டையை போட்டு 5000 வாங்கிட்டேன். இப்போ அவங்களே கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.